After a long time, எவ்வளவு வருஷம் ஆச்சு நம்ம மீட் பண்ணி? Almost 12 years. Wow, super. அப்புறம் எப்படி? Good to see you. நம்ம ஒரு வாரம் ஆன்லைன்ல பண்ணிட்டு இருப்போம். ஆமா. Now to peeking through the windows. அது மாதிரி. இப்போ வந்து நேர்லயே மீட் பண்றோம். அது சரி. And fine, wonderful, nice meeting you. அரே என்னது? Wonderful. Thanks to this ICC World Cup having a match in Chennai. Yes. And it's kind of turned out to be a blessing in disguise for us. Exactly. And, yes. Sure. Good. Good to see you, Ra. Yes. Lovely. Excellent. Fantastic. And how are you otherwise? Going on, Ra. Not bad. நம்ம தான் வாரம் பேசிக்கிறோம். Nothing much has changed since we last did our ChatGST. Only thing is நேரா பண்ணனும்னு ஒரு ஆசையா இருந்தது. But then we thought we'll not என்ன சொல்றது, அது வந்து நம்ம ஆமா ரெகுலரா பண்ற மாதிரி பண்ணுவோம். And we'll use this little time that we face each other to talk matters. அதான் நம்ம வந்து மில்கா சிங் பண்ணத பண்ணிட்டு இருக்கோம். தெரியல? அது நியூயார்க் பார்க்ல, செட்டில் பார்க்ல. கரெக்ட். ஆமா. You know, somebody asked him, are you relaxing? No, I'm milka sing. Are you milka sing? No, we are relaxing. I mean, anyway, good to see you in person. Very good. Super. Wonderful. Hey Subbu, எப்படி இருக்க? கலக்கலா இருக்கடா. இந்த புதுசா டி-ஷர்ட் என்ன மும்பை இந்தியன்ஸ் திடீர்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? சென்னை இல்லடா, உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் போடலன்னா தப்பா நினைச்சுப்பான். அவன் கொடுத்துருக்கான், அதனால நான் போட்டிருக்கேன். அப்படியா? நிஜமா திடீர்னு வந்து மும்பை இந்தியன்ஸ் ஐ திங்க் அவரோட மேட்ச் டி-ஷர்ட் தான் போட்டுட்டு இருக்க. அதான் நினைக்கிறேன். ஆமா, அவரோட ஸ்பான்சர்ஸ் லாரெட்ஸ் வாட் எவர் இட் இஸ், ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபுல்லா அப்படியே. ஆமா, நான் வந்து எல்லாருக்கும் ஓசில அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அது சரி. எனிவே, இப்போ வேர்ல்ட் கப் ஃபீவர் இருந்தா அதுக்கப்புறம் இமிடியேட்லி ஐபிஎல் ஃபீவர் வர போகுது. சோ யூ ஆர் ஆல்ரெடி கியரிங் ஃபார் ஐபிஎல் 2026 எடிஷனா? இத போட்டு நான் சென்னையில போக முடியாது தெரியுமா? ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்லாம் என்ன விரட்டுவான். இத போட்டு மும்பைக்கு வந்துரு. என்ன பண்ணலாம்? நான் அங்க வந்தேன்னா இதை போட்டு என்ன சொல்றது, உன் புண்ணியத்துல ஒரு ஓசில டிக்கெட் கிடைச்சா அங்க வந்து உட்காந்து பாத்துட்டு போலாம். அது வேணா பண்ணலாம். நான் டிக்கெட் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து எல்லாரும் எனக்கு தெரியுமா, இந்த ஐபிஎல் டைம்ல அப்புறம் ஏதாவது மேட்சஸ் டைம்ல தான் வந்து நிறைய பேர் நம்மள ஞாபகம் வச்சுப்பா. இல்ல ஆல் யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் வில் ரிமெம்பர் யூ. ஆமா, ஏன்னா அவளுக்கு வந்து என்ன மீடியால இருக்கோம்னாக்கா வந்து ஈஸியா இல்ல, நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும், நிறைய பாசஸ் எல்லாம் கிடைக்கும். அது வந்து we are just waiting to distributeன்ற மாதிரி வந்து கான்டாக்ட் பண்ணுவா. ஆமா, அதாவது அது எந்த லெவல்ல வேணாலும் போய் உன்னை டார்ச்சர் பண்ணி போன் பண்ணி என்ன வேணாலும் பண்ணுவாங்க அந்த டைம்ல. பட் எனிவே, ஆமா, அதுக்கப்புறம்லாம் வந்து நம்ம இருக்கோமோ இல்லையோ அதெல்லாம் கூட அதெல்லாம் மறந்துடும். Anyway, by the way, it was wonderful seeing you in person and thanks for coming all the way da. நேத்திக்கு சென்னையில மேட்ச்க்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போனது. என்னடா 12 வருஷம் கழிச்சு we are meeting. அப்புறம் இது கூட நான் வந்து உன்னை பார்க்கலனா I will feel bad actually. நீ தான் you are tied up. Now it's not, I was free so I came. Wonderful. So that is very very kind, nice of you. அப்புறம் வந்து இன்னைக்கு தான் நேத்திக்கு மேட்ச் முடிஞ்சு தென் ஓவர் நைட் அங்க இருந்து தென் மார்னிங் வந்தாச்சு, மும்பைக்கு வந்தாச்சு. But then what something struck me da. இன்னைக்கு மார்னிங் அங்க ஒரு சிக்னல் இருக்கும்போது கோயிங் டு தி ஏர்போர்ட், அது வந்து சம்திங் காட் மை ஐ. என்ன அது என்னன்னா ஒரு அந்த அன்பார்ச்சுனேட் வந்து கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்லாம் இருப்பா இல்லையா, அது ஹோம்லெஸ் பீப்புள் அண்ட் அந்த மாதிரி வந்து they trying to make something. அது என்ன and it was என்ன நம்ம சிக்னல் இருந்தாக்கா வந்து பெக்கர்ஸ் வருவா இல்லையா, டாக்ஸியை தட்டி இது பண்ணி கொஞ்சம் ஏதாவது கேட்பா, பாவமா. பட் திஸ் வாஸ் நாட் ஆக்சுவலி தட். பட் இது என்ன வந்து தேர் ட்ரைங் டு மேக்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த இது பாருவோம் இல்லையா, அந்த ஜிம்னாஸ்ட்ஸ் எல்லாம் வருவாள், அந்த ராட்ஸ் எல்லாம் கட்டி கொஞ்சம் அந்த மாதிரி பாட்டு போட்டு அந்த தெருக்கூத்து ஏதோ சொல்லுவா இல்லையா, வாட் எவர் தட் இஸ், அந்த மாதிரி என்னன்ட்டு அதுவும் பார்த்தா இட் வாஸ் நாட் தட். பட் என்ன பாக்குறதுக்குள்ள சிக்னல் வந்துடுத்து, தென் லெஃப்ட். ஸோ அந்த மாதிரி which was something which caught the eye but couldn't make out what exactly it was. So the homeless family, but Pava, they didn't look like asking for alms, but
இட்ஸ் நாட் தட் ஆல் ஆஃப் தெம் ஆர் பெக்கிங் ஆர் பெகர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரலா போயிட்டு இருக்கு. அது வந்து இட் ஹஸ் மேட் இன் டு லாட் ஆஃப் மேட் இன் டு பிக் டைம் நியூஸ் ஆக்சுவலி. நிறைய பேர் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா டெல்லியில வந்து ஒரு டிராஃபிக் சிக்னல், ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஹெவி டிராஃபிக் ஜாமு. அதுல ஒரு ஹோம்லெஸ் மதரும் அவங்களோட ஒரு டாட்டரும் தேவர் டான்சிங். அதாவது ஜஸ்ட் டான்சிங். அதுல வந்து என்ன சொல்றது, வேற வந்து எதுவுமே இல்லை. தேவர் ஜஸ்ட் டான்சிங். தேர் ஃபர்கெட், அதாவது என்ன, ஃபர்கெட்டிங் எவ்ரி திங் அரவுண்ட் தெம். அது ஏதோ தன்னை சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாம மீன்ஸ் தேர் நாட் நோட்டிசிங் எனி திங். தேர் ஜஸ்ட் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு கே அபண்டன்ஸ் அப்படின்வாங்களே, அது மாதிரி ஒரு கே அபண்டன்ட்ல டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு 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 வீடியோ அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கு. அண்ட் இட் ஹஸ் கார்னர்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ். அது வந்து என்ன பிடிச்சிருக்குன்னா, இது ஒன்றும் பெரிய சீன் கிடையாது. நீ வந்து பார்த்தா ஜெனரலாக பார்த்தனா, நீ வந்து ஈவன் பெங்களூர்ல தான் பார்த்தனா கூட உனக்கு தெரியும், அந்த டவுன் தட் பிரிகேட் ரோடு அங்கே வந்து சில பேர் வந்து இந்த டெஃப் அண்ட் மியூட் பீப்புள் வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க கீழே அந்த. ஓகே, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. பட் இது வந்து என்ன அப்படின்னாக்கா, இட் இஸ் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் கிராட்டிடியூட். கிராட்டிடியூடுங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்ம இப்போ என்ன நமக்கு இருக்கோ, வாட் எவர் யூ ஹேவ், பீங் கிரேட்ஃபுல் ஃபார் தட். எனக்கு வந்து அது இல்லை இது இல்லை. எனக்கு வந்து ஒரு வாட்டி ஒரு சினிமா ஆக்டர் எழுதியிருந்தாரு. அதாவது ஒரு ஒரு இன்டர்வியூல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் லைஃப்ல. என்னடா கஷ்டப்படுறேன்னா, எனக்கு கிரெடிட் கார்டு இல்லை, ஒரு கார் இல்லைன்னு. அட பாவீங்களாடே, அவன் கார் இல்லாம இருக்கா, நீ கார் இல்லாம இருக்கேன்னு கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நாங்கெல்லாம் சிரிப்போம் அதை பார்த்து. ஓகே, ஸோ அந்த மாதிரி இல்லாம எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்றது வந்து இப்ப ரொம்ப இட்ஸ் பிகம் வெரி பாப்புலர், ரைட்? ஆனா இவங்க வந்து பார்த்தாக்கா இவங்களுக்கு வீடே கிடையாது. வீடு மீன்ஸ் தேர் இஸ் நோ ரூஃப் ஓவர் தேர் ஹெட். ஆனாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தேவர் எக்ஸ்பிரஸிங் ஜாய். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்ப நமக்கு வந்து இப்ப எழுந்துக்கிற காத்தால நாங்க வந்து கிராட்டிடியூட் ரூம் ஒன்று நடத்துறேன், உனக்கு தெரியும் இல்லையா? அங்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, நீ டெய்லி படுத்துக்கிற நைட்டு, காத்தால எழுந்தா நீ எப்படி படுத்து எப்படி ஹவ் யூ லெஃப்ட் திங்ஸ் அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குல்ல. அதுவே இட்ஸ் a கிரேட் திங் இல்ல. ரெண்டாவது நீ எழுந்துக்கிற, உன் கை கால் அசையுது இல்ல, மூச்சு விடுறல. சோ how many people just get up that way, you know? அதெல்லாம் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்த நாள் எழுந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே இல்லையா? எக்ஸாக்ட்லி, அதுவே ஒரு பெரிய மிரக்கல் இல்லையா? சோ how many people are actually grateful for that? அதுக்கு நம்ம எவ்வளவு பேர் கிரேட்ஃபுல்லா இருக்கோம்? பிரீதிங். அதாவது ரஜினிகாந்த் ஒரு டயலாக் சொல்லுவாரு, மூச்சு இழுத்தா மூச்சு விட்டா போச்சுன்னு வரு. அந்த மாதிரி நீ வந்து வெளியில விடுற, எக்ஸைல் பண்ற, இன்ஹேல் திரும்பி உனக்கு மூச்சு வருதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? தட் ப்ரோசஸ் இஸ் கோயிங் ஆன், ரைட்? இந்த மூச்சுன்றது ஒண்ணு இல்லைன்னா நீ என்ன சம்பாரிச்சு வச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, ரைட்? ஸோ அங்க வந்து கிராட்டிடியூடுங்கிறது இட் இஸ் பேசிக்லி பீயிங் அப்ரிஷியேட்டிங் வாட் யூ ஹேவ் ராதர் தேன் என்ன சொல்றது, எனக்கு அது இல்லை இது இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் திஸ் அண்ட் தட் அப்படின்னு பேசுறது வந்து எனக்கு வந்து இட்ஸ் அ பிக் லெசன் ஜிக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் ஐ ரியலைஸ் இஸ் தட் நம்ம வந்து எவ்வளோ வேணா நமக்கு இல்லாம இருக்கலாம், ஓகே, பட் வாட் ஐ ஹேவ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணும்போது இட் மேக்ஸ் யூ a better person, and it gives you உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தா நம்ம வந்து தான் மத்தவளை பார்த்து பொறாமப்படாம நமக்கு வந்து இவ்வளவு வரையும் இது இருக்கே, கடவுள் புண்ணியத்துல இவ்வளவு இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட்டு இது இல்ல அது இல்லன்ட்டு ரொம்ப கரெக்ட். We have a roof over our head, we have a wonderful bed and good room, bathroom, எல்லாமே இருக்கு. நமக்கு என்ன இல்ல? கரெக்ட் கரெக்ட். I think we should be grateful. இன்னொரு விஷயம் இந்த வீடியோ பத்தி இது வந்து நீ சொல்ற இந்த கிராட்டிட்யூட் வந்து நம்ம வந்து என்னோட I think one of my earlier visits to திருப்பதி கோவில்ல அந்த மெயின் சாங்டம் சாங்டோரம் வரதுக்கு முன்னாடி அங்க வந்து ஒரு லைன் which has always stuck with me. என்ன நம்ம வந்து திருப்பதியில வந்து எப்பவுமே இட் இஸ் ஆல்வேஸ் crowded and அப்படி நம்ம அவர் கிட்டக்க வந்துட்டோம் when you look front அங்க நம்ம பாப்போமே தவிர பின்னாடி வந்து எவ்வளவு பின்னாடி நமக்கு பின்னாடி இன்னும் எவ்வளவு பேர் அவளை பத்தி யோசிக்கணும். பட் நம்ம வந்து முன்னாடி பார்த்துட்டு நமக்கு வந்து என்ன அப்படின்ட்டு நம்ம இது பண்ணிட்டோம்னா பின்னாடி எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்கா அவளை பத்தி யோசிக்கணும். அந்த மாதிரிட்டு ஒரு ஆமா. அதாவது தமிழ்ல வந்து கண்ணதாசன் லைன் ஒண்ணு இருக்கு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நீ வந்து உனக்கு இருக்கிறது ஓகே, உனக்கு கீழே எவ்வளவு பேர், 1000 கோடி பேர் இருக்கா உனக்கு கீழே, அவனை பார்த்து நீ சந்தோஷப்படு. அதாவது செருப்பு இல்லாதவனை பார்த்து வருத்தப்படாத, கால் இல்லாதவனை பார்த்து நீ வந்து சந்தோஷப்படு, செருப்பு இல்லையன்னு வருத்தப்படாத அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. சோ எனிவே நெக்ஸ்ட் இந்த வீடியோல பார்த்து வச்சுக்கோங்க, அதுல வந்து பார்த்தா செலிப்ரேட்டிங் தி மோமெண்ட்.
லிவிங் இன் த மொமெண்ட். அதாவது கரெக்ட். யா. எனக்கு இது இல்ல அது இல்ல கவலைப்படுறோம். அதாவது முன்னாடி போனது பின்னாடி வர்றது ஃபியூச்சர் எல்லாத்தையும் பத்தி கவலைப்படுறோம். ஆனா ம். இந்த ம். மொமெண்ட்ல சந்தோஷமா இருக்கணும்னு எத்தனை பேரால நினைக்க முடியும்? இமேஜின் ஹோம்லெஸ் பீப்புள். என்ன கான்ட்ராஸ்ட் பாரு. அவன் ஸ்கூட்டர்ல உட்காந்துருக்காங்க, இல்ல பைக் கார்ல உட்காந்துருக்கான். தேர் ப்ரஸ்பைரிங். அவனுக்கு வீடு வீடு எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த அவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கான். ஆனா இவங்க வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேர் கரெக்ட். வெரி ஹாப்பி. ஸோ ரைட், ரைட். ம். ஹாப்பினஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்லையா? ஆமாமா. See, small small things கூட gives you joy, which money cannot buy. இல்லையா? அப்சல்யூட்லி, அப்சல்யூட்லி. ம். ஸோ அதாவது இந்த விஷயங்கள்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு அந்த ஆ. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றதுனால மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் சி சோஷியல் மீடியால வந்து நிறைய மைனஸ் இருக்குடா. ஆனா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களும் சம்டைம்ஸ் அதுல வருது. அண்ட் கரெக்ட். உனக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு கிராட்டிடியூடு, ம். அப்ரிஷியேட்டிங் த மொமெண்ட், இந்த இந்த நிமிஷத்தை பார்த்து நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் இஸ் கிரேட் லெசன்ஸ். அண்ட் இட்ஸ் அ கிரேட் என்ன சொல்றது ஃபீலிங் டு ஹேவ். ஆமாமா, டெஃபினெட்லி. சுதா, நிறைய பேர் சொல்லணும், பி கிரேட்ஃபுல் டு வாட் யூ ஆர் அண்ட் வாட் யூ ஹேவ் அச்சீவ்ட் அப்சல்யூட்லி. தேன் லுக்கிங் அட் கரெக்டா சொல்ற மாதிரி, எனக்கு இது இல்லையா அது இல்லையா, இது வரும், இது வந்தா இப்ப நல்லா இருக்கும், அது வந்தா நல்லா இருக்கும், இங்க போனா ம். நல்லா இருக்கும், அது பண்ண. பட் எங்க போய் பார்த்திருக்க நீ? பார்க்காத போய் போய் பார்த்திருக்கிற இடம்லாம் வந்து எவ்வளவு பேர் பார்க்காம இருந்திருக்கா? அவ்வளோ கண்டிப்பா. யா. சோ கண்டிப்பா. அதாவது நம்ம வந்து என்ன சொல்றது இந்தியனைஸ் பண்ணி சொல்லணும்னாக்கா தன்யோகம் தன்யோகம்னு சொல்லிட்டே இருக்கணும். தன்யோகம், ஐ எம் கிரேட்ஃபுல், ஐ எம் கிரேட்ஃபுல், ஐ எம் ஆமா. கிரேட்ஃபுல்னு. ஓகே. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐ ஃபீல் தட் கிராட்டிடியூட் இஸ் ஒன். நிறைய நம்ம பேசுவோம் அதை பற்றி எனிவே. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் அதை வந்து ஒரு ஒன் திங் தட் வி ஹவ் டு இன்கல்கேட், ஆக்டிவ்லி ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். ஓகே. கரெக்ட். கரெக்ட். இதெல்லாம் இருக்கும் நமக்கு வந்து மனசு கஷ்டப்படும் போதெல்லாம், எனக்கு அது இல்லையே இது இல்லையே எனக்கு இது கிடைக்கலையே, இவன் இதை சொல்லிட்டானே அதை சொல்லிட்டானே அப்படின்லாம் வருத்தப்படும் போது த ஒன் திங் தட் யூ ஷுட் ஃபீல் இஸ் ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐ ஆம் டுடே. அவ்வளோதான். அவ்வளவுதான், சிம்பிள். யா. அது ஓகே. வந்து கரெக்ட். சோ இல்லையா உங்களுக்கு இஃப் யூ ஆர் வெரி ரிலிஜியஸ் யூ கேன் சே தன்யோகம் கிருஷ்ணா தன்யோகம். ஓகே. கிருஷ்ணா நீ இல்லடா டே அவனை சொன்னேன். ஓகே, புரிஞ்சது புரிஞ்சது. எனிவே. ஓகே. ஸோ ம். வாட் எல்ஸ் இஸ் ஹேப்பனிங்னு பாரு நெக்ஸ்ட். வேற என்ன? நமக்கு விட்டா இப்போ பாரு, நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து சூப்பர் 8 மேட்ச், விச் ம். நியூசிலாந்து ஹேவ் டு வின். இங்கிலாந்து ஆமா, ஆல்ரெடி குவாலிஃபை ஆச்சு வேர்ல்டு கப்ல. அதுதான் நமக்கு ஆமா, கிரிக்கெட் விட்டா வேற என்ன? ஆமா. நமக்கு இப்போ வந்து வேர்ல்டு அதாவது கப். இந்த நாட்டுல வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ் இல்ல, கிரிக்கெட் பைத்தியங்கள் தான் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ரைட்? ஐ மீன் கிரிக்கெட் ரைட்டர்ட்டே இதை சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட. பட் ஸ்டில் ஐ டெல்லிங் யூ. கரெக்ட், டெஃபினட்டா. பின்ன கிரிக்கெட் இஸ் ரிலிஜன் இன் இந்தியா, சும்மாவா சொல்றா? ஆமா, கரெக்ட். ஆ? ஆ. ஆனா டென்னிஸ்னு ஒரு 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 ஸ்போர்ட் இருக்கு. அது யாருக்காவது தெரியுமா? அது யாராவது நினைச்சாவது பாக்குறோமா? டென்னிஸ் போட்டோன்னு தெரியாம இருக்காம எப்படிடா இருப்பா? ஆனா அதை பத்தி அவ்வளவு நினைக்கிறது இல்ல. ஏன் சொல்லு? அவ்வளவு அவ்வளவு கீனா கிரிக்கெட் மாதிரி வேற எந்த ஸ்போர்ட்டும் ஃபாலோ ஆமா, பண்றது ஏன்னா கிரிக்கெட் இந்தியன்ஸ் அளவுக்கு வந்து யாரும் அந்த ஃபாலோ அளவுக்கு பண்றது. வளரல. இந்தியன்ஸ் வந்து அவ்வளவு பெரிய இடத்துக்கு போல டென்னிஸ்ல எல்லாம். டென்னிஸ்க்கு ஆஃப்டர் ராம்நாதன் கிருஷ்ணன், ஆஃப்டர் விஜய் அமிர்தராஜ், ரமேஷ் கிருஷ்ணன், லியாண்டர் பேஸ், ஈவன் ரோஹன் போப்பண்ணா. அதுக்கப்புறம் ரோஹன் போப்பண்ணா ரிட்டையர்மெண்ட் பத்தி கூட இங்க பேசணும் நம்ம. ம். அதுக்கப்புறம் ஹூ நெக்ஸ்ட், ஹூஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு கரெக்ட். இன்ட்ரெஸ்டிங்கான பேர் ஒண்ணு நம்ம நம்ம இவனை வந்து பத்தி பேசணுமே, தக்ஷிணேஸ்வர். தட்சிணேஸ்வர் சுரேஷ் வந்து. தக்ஷிணேஸ்வர். ஆமா, ஆ, அவன் வந்து ஒரு ஒரு ப்ராமிசிங் ப்ராஸ்பெக்ட் ஃபார் இந்தியான்னு பேசினோம். ஆமா. கேர்ள்ஸ் சைட்ல வந்து தேர் இஸ் another நேம் தட் கேம் அப் வெரி ரீசென்ட்லி. ஆ, ஓகே. ஆ, ஆ, ஸோ அந்த கேர்ள் பேர் வந்து ஆ. வைஷ்ணவி அட்கர். ஓகே. ஓகே. ஸோ ரைட், ரைட். வைஷ்ணவி அட்கர் வந்து என்ன ஸ்பெஷல் அவங்களுக்குன்னு கேட்டாக்கா, ஒரு WTA 100 டோர்னமெண்ட் ஒன்று பெங்களூர்ல நடந்தது. ம். ஓகே. ஆமா, அதுல வந்து ஷி நடந்தது. என்டர்ட் அஸ் அ வைல்ட் கார்டு. நம்ம கேஎஸ்எல்டி இருக்கிற இதுல. கேஎஸ்எல்டில கரெக்ட். அது அதுல வந்து ஷி ஷி பிகேம் ஷி வென்ட் டு த ஃபைனல்ஸ் பீட்டிங் டூ டாப் ரேங்க்ட் ஆஸ்திரேலியன் அண்ட் ஜாப்பனீஸ் பிளேயர்ஸ். ரைட், Of ரைட், course, ரைட். eventually she lost the finals. இருந்தாலும் கூட after the tournament, her rankings improved by 200 points. பாயிண்ட்ஸ். ரைட், 200 ரைட். அதாவது வந்து 600 ஆட்ல இருந்து 400 ஆடுக்கு போயிட்டா ஒரே டோர்னமெண்ட்ல. ஓகே. அவளுக்கு வந்து என்னன்னாக்கா வாட் அவர் கிரிட்டிக்ஸ் ஆர் சேயிங் இஸ் தட் சானியா மிர்சாக்கு அப்புறம் முதல்ல ஒரு WTA ஃபைனல்ஸ்க்கு போன முதல் பிளேயர் தட் வே. அதாவது 2009ல சானியா மிர்சா என்டர்ட் ரைட். WTA ஆமா, ஃபைனல்ஸ். ஆமா, ஆமா. அதுக்கப்புறமா பார்த்தேன்னா உனக்கு வந்து ஒரு 17 ஆல்மோஸ்ட் 17 வருஷம் கழிச்சு ம். there's another girl who is entering. அது நம்பர் ஒன்னு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் என்ன சொல்றது, அவளுக்கு வந்து அந்த வேர் ஷீஸ் பிளேயிங் பேஸ் லைன் பிளேயர், நல்ல பேக் ஹேண்ட் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ம். அதனால வந்து பீப்புள் ஆர் சேயிங் தட் ஷீஸ் அ வெரி குட் பிளேயர்.
அதாவது நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்கு. 21 வயசு தான் ஆகுது. ஸோ ஷீஸ் காட் அ வெரி குட் ப்ராஸ்பெக்ட். அதனால ஐ திங்க் நம்ம வந்து டென்னிஸை பத்தி நிறைய பேச அனுபவம். இமேஜின் இஃப் ஷி என்டர்ஸ் திடீர்னு ஒரு ஆஸ்திரேலியன் ஓப்பன் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் போனா கூட நம்ம ஐ திங்க் வி வில் டாக் அபவுட் இட் நினைக்கிறேன் இல்லையா? செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மெயின் குவாலிஃபை டிராப் ஆனாலே என்றாலே பெரிய விஷயம் தானே. ஆமா. அது இன்னொன்னு பார்த்தேன்னாக்கா இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ ஐ திங்க் நம்ம டென்னிஸை பொறுத்த வரைக்கும் அன்லைக் பேட்மிண்டன் ஆர் அதர் ஸ்போர்ட்ஸ் வேர் நமக்கு வந்து ஒரு வி ஹாவ் அ என்ன சொல்றது ஒரு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டு த டாப். நமக்கு அந்த மாதிரி டென்னிஸ்ல கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் தீஸ் டூ ஆர் தக்ஷிணேஸ்வர் சுரேஷ் அண்ட் Vaishnavi Adkar. So she's See, from Pune, by talking the way, about from your neck of the woods. Mm. டாக்கிங் அபவுட் இந்தியன் டென்னிஸ்ல போன வருஷம் இங்கதான் இந்த நம்ம மும்பைல வந்து there was this another WTA event. Okay, so Okay. அதுல வந்து one Tamil girl மாயா ராஜேஸ்வரன் அவ வந்து she was making waves. அவர் டடாலோட இருந்தாலே if I'm not wrong. Exactly. So அப்போ வந்து she was here and bright prospect and she has gone to Rafael Nadal Academy for further training and all that. So அங்க வந்து Okay. she has gone there. அப்போ வந்து I think it was early 2025. அவளுக்கு 15 வயசு நினைக்கிறேன் அப்போ இல்ல. ஆமா டீனேஜ் தான். ஸோ அதுக்கப்புறம் then she was getting ready to go to Nadal Academy in Spain. So அதுக்கப்புறம் I think she is making good progress and yeah, so she has made it to the Fed Cup Indian team and all those things. So that is what that is maybe அவளோட ப்ரோக்ரஸும் பார்க்கணும் நம்ம லைக் along with இன்னொரு விஷயம் அவளை பத்தி என்னன்னாக்கா along talking with about ரோஹன் போப்பண்ணா she is training with ரோஹன் போப்பண்ணா actually. Okay, is mentored actually, not trained சொல்லக்கூடாது, mentored by ரோஹன் போப்பண்ணா and not Maya but no I'm talking about Vaishnavi, right. So அதான் so along with Vaishnavi மாயாவோட ப்ரோக்ரஸும் ஃபாலோ பண்ணி how they go we'll what have to they see do that. அப்படின்னு Yes. பார்க்கணும். So அப்புறம் வேற என்ன சுபு, you are excited? You know what, I'm going to break down into a dance and you know why. Your team is almost on the verge of lifting Ranji Trophy. And my favorite player is almost on the verge of becoming the top wicket taker in Ranji Trophy. Already is joint highest of 60 wickets, 5 wickets. I think he's joint highest, and I think I don't know if they choose to play the second innings. One wicket at kuda porume. I mean, he's in the top wicket taker. Monumental effort, Absolutely. Jammu Kashmir first final. Yes. Here, what I like is they did what Uttarakhand ought to have done. Correct. Karnataka against toss win பண்ணி bowling choose பண்ணி Karnataka வந்து 800 plus ஏதோ அடிச்சு போட்டா இல்லையா? ஆமா. They should have chosen to bat first. Yes. And then make sure that ஒரு 500 அடிச்சிருந்தாங்கன்னா கூட see there's always this scoreboard pressure இல்லையா? Which sensibly JK did, winning the toss, batting first and piling on the runs, which is what should be doing. So நிறைய பேர் வந்து சொல்லுவா toss is not a factor, it should be not be considered irrespective of toss how you perform அப்படின்ட்டு. But certain places, considering the pitch conditions and all that, toss becomes a factor. ஆமா, அதே மாதிரி கம்ரான் இக்பால் அவன் பேர் மறந்து வச்சு இப்போ. கம்ரான் இக்பால் தான் 94 நாட் அவுட்ரா செகண்ட் இன்னிங்ஸ்ல. கரெக்ட். So already என்னடா நடக்குதாங்க, யாரோ வராங்கடா பிளேஸ். யூ டோன்ட் I mean, I've never heard this name before, by the way. Subham Kajuria ஆடல போல இருக்கு இந்த மேட்ச். Paras Dogra, of course, you know. But apart from that, Akib Nabi, of course, bowling. But where பார்த்தேனாக்கா new heroes are emerging, no? Shubham Pundir on the first innings ரன் போட்டான் Jammu Kashmir. ஆமா. Okay. I'm saying these are the matches final against say former champions, a big team Karnataka, that will bring them to limelight. நீ வந்து கமரான் இக்பால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல on the verge of scoring 100. அதுக்கு முன்னாடி because it is a Ranji final, because it is against Karnataka, the name is for discussion. Otherwise இதுக்கு முன்னாடி அவன் சீசன் எவ்வளவு பண்றான் எது பண்றான் நமக்கு இல்ல பார்க்கணும். That is, you are right about it. Correct. ஆமா. But see, what I'm saying is this kind of scoreboard pressure அதெல்லாம் இருக்கு, fine. But people can also learn from the previous mistakes. I'm coming to this Zimbabwe team. Yes. The World Cup Super 8 match against West Indies. They won the toss, fine batting surface.
Wankhede Stadium, they put West Indies into bat. What happened? West Indies scored West Indies 254. scored 254. 3 days later, the same Zimbabwe team in Chennai, which is also looking like a batting beauty, M.A. Chidambaram Stadium, Zimbabwe's captain Sikandar Raza wins the toss. And what does he do? Putting India to bat. What was the result? I really felt that. Sorry for them. India scored 2 runs more than West Indies, 256 runs. ஆமா இல்ல அவன் இன்னும் அதான் நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இடோ பிராண்டிஸ் ஹீட் ஸ்ட்ரீக் எல்லாம் வச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அவனுக்கு இருக்கிற போலர்லாம் முசரபானி அப்புறம் ஓகே ஐம் நாட் அண்டர் எஸ்டிமேட்டிங் தம் பட் தேர் நாட் அ லீத்தல் bowling அட்டாக். ஏதோ நீ வந்து அவங்க போட்ட 4 விக்கெட் எடுத்துருவாங்கன்னு சொல்ற மாதிரியா ஒன்றும் இல்லைங்க. இதோ இமேஜின் இஃப் ஓகே வெஸ்ட் இண்டீஸ்லாம் அந்த மிஸ்டேக் பண்ண இஃப் நேத்துக்கு வந்து இந்த பிரையன் பெனட் how he batted on Thursday. Phenomenal batting. Fantastic. I think அவன் டீம்ல fine. அதுவே அவளே ஃபர்ஸ்ட் பேட் பண்றதுனாக்கா you never know, it could have been 200 plus for sure. And India on the pressureல வந்து you never know, the scoreboard pressure is something which they have to bear in mind. You can play in the mind la, even the best of Abhishek Sharma for example, he played கொஞ்சம் பேக் ஃபுட்ல போய் ஆடி இருந்தான். அவனுக்கு வந்து பிரஷர் ஜாஸ்தியான என்ன பண்ணுவாங்க இவங்கலாம், ஃப்ரண்ட் வெளில வருவான், வெளில வந்து இதானே பண்ணுவாங்க, அடிச்சு அவுட் ஆயிட்டே போயிடுவான். So it happens all the time, you know. But one thing that India didn't repeat the same mistakes. They played cleanly and did not blinda சுத்தாம வந்து விக்கெட் கொடுக்காம like they did against South Africa. Played sensible cricket, including இப்போ starting from say Sanju Samson. But Sanju Samson வந்து எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாலும் he gets the start fine, he does his job. But in the 20s and 30s out ஆகி போறதுல என்ன யூஸ்? In fact I expected him to score at least a 50 if not a century, because இந்த bowling அடிக்கிற அடிக்கலனா யார் அடிக்க போறான் அவன்? That kind of a solid beautiful batsman who can score big. But in மாதிரி தான் வந்து ஒரு 2 6 அடிச்சு 3 6 மூணாவது 6 ஆடு அதே ஓவர்ல வர ரன்ஸ் வந்திருக்கு. இவ்வளவு இந்த ஓவர்ல இவ்வளவு ரன்ஸ் வந்திருக்கு. 32 ஓட வேண்டியதானே, அவ்வளவுதானே. ஆமா so that is something which is இவங்கெல்லாம் கோலியை திட்டுவாங்க, கோலிக்கு வந்து பொறுமை இல்ல, கோலி வந்து ஸ்ட்ரைக் ரேட் இல்ல, அது இல்ல இது இல்லன்ட்டு. பட் அட்லீஸ்ட் he will never give up his wicket, number one, and he always rotates strike. அவன் சும்மா நிக்கவே, கோலி never stands இல்லையா? ஆமாமா. I mean that's why he's a legend, of course. Running between wicketsலாம் சான்ஸே கிடையாது. அதான் சொல்றேன், 37 வயசுல he runs like என்ன சொல்றது, டீனேஜர் மாதிரி he's running. So anyway, so South Africa through to semi-final, England through to semi-final. India virtual quarter final on Sunday against the West Indies in Kolkata. So by the time this video is up, we would have known the third semi-finalist if New Zealand win against England, because இது நம்ம வீடியோ போடும்போது மேட்ச் இன்னும் ஆரம்பிக்கல. By the time this video is up on the public platform, we would have had a result. But then I'm saying because New Zealand have to win against England, and அது இப்போ New Zealand தோத்து போட்டா வச்சுக்கோ, Pakistan still have a chance, but they have to do with some whatever big margin, so they have a better net run rate than New Zealand, which looks highly unlikely. Anyway, I think Pakistan virtually out தான், ஒண்ணும் சொல்ல முடியாது, out but not yet out though. So that is what it is. So on that note, fantastic Subbu, நம்ம திருப்பி wonderful da பாப்போம். Okay, wonderful. Okay, அடுத்த பாப்போம், by which time we would have the final yes, 2 teams decided. And will be in a new month, third month of this year, man. Imagine. Already இப்போதான் 2026 வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து நீ third month ன்னு சொல்ற. ஆமாண்டா, மார்ச் என்ன third month இல்லையா? Correct. So that is the third month of the annual calendar வச்சுக்கோ, but the last month of the financial year வேற. ஆமா, அதனால தயவு செய்து keep all your accounts in order. IT ல ஃபைல் பண்ணதெல்லாம் பண்ணிடு, எல்லாம் முடிச்சுக்கோ. ஓகே, இப்பவே 90 ஃபைல் போடு, அதுக்கு டைம் இருக்கு. அதுக்கு ஒரு 3 months இருக்கும், அதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் 1 month எக்ஸ்ட்ரா கொடுப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமா கவர்மெண்ட் வேணா உனக்கு அதீத நம்பிக்கை இல்ல, நம்ம மிஸ் பண்ண கூட அவன் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துரும். அது கரெக்ட். நான் அப்புறம் வந்து ஐயோ நான் பண்ணட்டா, அந்த எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படுறதா இல்லையா? டைமா கொடுத்தா நல்லதுதான், ஐ won't say no at all. அதே மாதிரி இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறா, அதே மாதிரி எக்ஸாம்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா டைம் half an hour கொடுத்தா or 15 minutes கொடுத்தா. Do you know something? Blind people writing the exam, they get half an hour extension. Of course நாம வந்து வாயில சொல்லி ஒருத்தர் எழுதணும், so it takes time, so அதனால கொடுக்குறாரு. I think not just blind people but even
from what I understand, and the learning disability students. Dyslexia, autism, நிறைய conditions I think they get some extra time to complete their papers and absolutely, yes. all that. Yeah, so all that which is to be appreciated, and which you have been talking about. Be grateful for all these things. நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அப்படியே நிறுத்திப்போம், அப்புறம் பேசலாம், சரியா? ஆமா. So on that note, again grateful for having spoken so much on this channel. Grateful for the support from our viewers so far, and hopefully we'll get more support from grateful to you, man, for giving me the chance. அது மட்டும் வேணாம்ன்றியே. Okay. Of course. Adana, it's nice to always chat with you, and fantastic. Okay, so thank you. See you next week. Bye. Keep smiling and keep dancing in the traffic signal. Okay, bye. Traffic signal, அது வந்து with what intention அது பார்த்து பண்ணணும். சும்மா வந்து போய் டான்ஸ் பண்ணாக்கா அப்புறம் போலீஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. Disrupting traffic. அது வந்து okay. But that's very nice thing, the homeless family that you said, mother and daughter. Yes. But அது வந்து that's what with no expectations they do that. அதெல்லாம் அவ்வளவுதான். gay abundant அப்படினுவாங்க. gay abundance, அதாவது அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னை மறந்து பண்றது. Okay. Correct. Okay. Anyway, let's wish everyone goodbye and a good weekend. We'll meet next week. Okay. Thanks. Bye.